Hi guys, welcome to the channel. நீங்கள் பார்க்குறது MadTechTamil, நான் உங்கள் மேடி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி இருக்க ஸ்பாட்டிஃபையை எப்படி வந்து ஆட் இல்லாமல் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணதை வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம், அதாவது ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் வச்சிருக்கணும் வந்து எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. நீங்கள் ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் வச்சிருந்தாலும் சரி வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ரோ, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதை தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சாங்க்கு வந்து கேட்போம். அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அது மாதிரி அம்மனு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்படி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் போகிறவங்க சேனலுக்கு இந்த புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோட கண்டென்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டாலாக வச்சிருக்க ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க, வேறு எங்கன்னா வந்து வெப்சைட் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடிபிக்கு கிராக் எப்பிக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்காதீங்க. அதில் எதுவும் கிடையாது. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோயர் வெர்ஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டவுன்லோட் லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தடுக்கான டவுன்லோட் லிங்க் இது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மெத்தடை, ரெண்டாவது மெத்தட், மூணாவது லிங்க் வந்து டச் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையோட அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையோட செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையோட செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது லிங்க் வந்து இருக்கும். டவுன்லோட் ஸ்பைசிட்டி ஃபைல் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜிப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ இது 2 ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஃபைல் இன்ஸ்டால் இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை வச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது செட்டப் ஃபைல் இருந்து. இப்போது இந்த ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பாட்டிஃபை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லாகின் பேஜ் கொடுத்து நம்மளோட ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்குது, நம்மளோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து கேட்குது. அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்ட்ராயர் ஃபைல் இருக்கும், அதாவது ஒரு ஜிப் ஃபைல் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் க்ரியேட் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணணும். டபுள் டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஓப்பன் ஆகல ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி இருந்தால் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஸ்பைசிட்டி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அப்டேட் ரீஸ்டோர்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு பவர் செல் டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு சில கோடிங்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணி ஸ்பாட்டிஃபை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் ஆட் இருக்குது. இப்போ நோட் பண்ணிங்க, அந்த ஆட் ரிமூவ் பண்ணுறேன். ஹோம் சர்ச் கீழே வந்து மார்க்கெட் பிளேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பிளாக், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆட் பிளாக் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன்.
அந்த இருந்த ஆட் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு ஆட் ரிமூவ் ஆயிடுச்சு, மேலே இருந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு நோட் பண்ணல உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பேனர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்கில் வர ஆட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய அசட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசந்தன் காலத்து ஸ்பாட்டிஃபையோட வசந்தன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு NC சாங் வந்து ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில். அதாவது எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இருக்குன்றதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஆட் பிளாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது, எரர்ஸ் வருது அப்படின்னா திருப்பி அதே அந்த ஸ்பெசிஃபை இன்ஸ்டாலர் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் ரீஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேளை இன்ஸ்டால் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எரர் எதனா வருதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் திருப்பி. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 95% பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த 3வது லிங்க் கிளிக் பண்ணிங்க, ஆல்ரெடி அந்த வெப்பேஜ் வந்து 3வது லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ரன் ஆகும். இதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ்க்கு எல்லாத்தையும் வந்து கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷெல் கோடிங் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு அது ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு லைன் கோடிங் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சர்ச் பாரில் போயிட்டு பவர் ஷெல், அதாவது விண்டோஸ் பவர் ஷெல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ண கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து Ctrl+V கொடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கோடிங் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மெத்தட். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பைசிஃபை இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சேம். அது வந்து பார்த்தீங்கன்னா EXE ஃபார்மெட்டில் இருந்துச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டும் சேம் தான், பட் வேறு மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே இருக்கிற லினக்ஸ், மேக் OS ரெண்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் OS யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜஸ்ட் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட் 2வது மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பிளாக் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ண முடியாது. Okay, see you in next video. Bye bye.